பொங்கல் பண்டிகையை கொண்டாடுவதற்காக சென்னையிலிருந்து பலரும் தங்களது சொந்த ஊர்களுக்கு புறப்பட்டு செல்லக்கூடிய நிலையில் அவர்களுக்காக தமிழக அரசு சிறப்பு பேருந்துகளை இயக்கியிருந்தது. அதில் தற்போது வரைக்கும் எவ்வளவு பேர் பயணம் செய்திருக்கிறார்கள் என்ற விவரம் வெளியாகியிருக்கிறது. தகவல்களோடு செய்தியாளர் ராஜ்குமார் இணைந்திருக்கிறார். ராஜ்குமார், பொங்கலையொட்டி தமிழ்நாடு அரசு நிறைய சிறப்பு பேருந்துகளை கொண்டு வந்தாங்க. எவ்வளவு பேர் பயணம் பண்ணியிருக்கிறாங்க இப்போ வரைக்கும்? தமிழக அரசு பொங்கல் பண்டிகையை பொதுமக்கள் சொந்த ஊர்களில் கொண்டாடுவதற்காக சிறப்பு பேருந்துகள் சென்னை உட்பட தமிழகம் முழுவதும் இயக்கி வந்தனர். நேற்று மட்டும், அதாவது 13ஆம் தேதி மட்டும் ஒரே நாளில் வழக்கமாக இயக்கப்படக்கூடிய பேருந்துகளுடன் சேர்த்து மொத்தமாக 4390 பேருந்துகள் நேற்று இயக்கப்பட்டிருக்கிறது. இதில் நேற்று மட்டும் 2,19,000 பேர் சொந்த ஊர்களுக்கு பயணம் செய்திருக்கிறார்கள். கடந்த 9ஆம் தேதி முதல் தமிழக அரசு சிறப்பு பேருந்துகள் இயக்கி வருகிறார்கள். இதுவரை ஒட்டுமொத்தமாக 15,762 பேருந்துகள் இயக்கப்பட்டதில் தமிழகம் முழுவதும் ஒட்டுமொத்தமாக 6,90,000 பேர் சொந்த ஊர்களுக்கு பயணம் செய்திருப்பதாக போக்குவரத்து துறை தெரிவித்திருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் ஆன்லைன் மற்றும் நேரடியாக சிறப்பு கவுண்டர்களில் முன்பதிவு செய்திருக்கக்கூடிய பயணிகள் 2,73,000 பேர் பயணம் ஆன்லைன் மூலமாக முன்பதிவு செய்திருப்பதாகவும் போக்குவரத்துறை தெரிவித்திருக்கிறது. எனவே திட்டமிட்ட அடிப்படையை விட கூடுதலாக சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டதாகவும், இதுவரை தமிழக அரசு இயக்கிய சிறப்பு பேருந்துகளில் 6,90,000 பேர் ஒட்டுமொத்தமாக பயணம் செய்திருப்பதாக போக்குவரத்துறை அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். அதே போல பொங்கல் பண்டிகை முடிந்து சொந்த ஊர்களில் இருந்து சென்னை மற்றும் பிற நகரங்களில் பொதுமக்கள் திரும்புவதற்காகவும் சிறப்பு பேருந்துகள் இயக்கவும் திட்டமிட்டு இருக்கிறோம். எனவே பொதுமக்கள் மற்றும் பயணிகள் கடைசி காலத்தில் திட்டமிடாமல் முன்கூட்டியே முன்பதிவு செய்வது போன்ற பயண ஏற்பாடுகளையும் சரியான நேரத்தில் திட்டமிட வேண்டும் என்றும் போக்குவரத்து துறை இதன் மூலமாக வலியுறுத்தியிருக்கிறாங்க. ஆனந்தி, தகவல்களுக்கு நன்றி ராஜ்குமார்.